தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தல்லாக்குளத்தில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட தடையை மீறி பேரணியாக விவசாயிகள் சென்று கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மதுரையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தடையை மீறி பேரணி நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் மேலூர், நரசிங்கம்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் கனிம வளங்களை எடுப்பதற்கான மத்திய அரசு கனிம வளத்துறை சார்பில் ஏலம் விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அதை இந்துஸ்தான் ஸ்டெர்லைட் ஆலை ஏற்கனவே நடத்தி வந்த அந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனத்திற்காக வழங்கப்பட்டதாக கூறி தொடர்ந்து அந்த மேலூர் பகுதியில் சுற்றுவட்டார பகுதி மக்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் 27 நாளாக பல்வேறு கட்டமாக நரசிங்கம்பட்டி, அதே போன்று மேலூர், அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளும் வணிகர்களும் அதே போன்று பொதுமக்களும் கிராம மக்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்றைய தினம் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலைய அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று டங்ஸ்டன் எதிர்ப்பு வாகன பேரணியாக சென்று அந்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே அறிவித்து அதுக்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருந்தார்கள். பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வாகனங்களில் மட்டுமே இது பேரணியாக செல்ல வேண்டும் என அந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மேலூர் தெற்கு தெரு பகுதியிலிருந்து நரசிங்கம்பட்டி வரைக்குமாக தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், விவசாயிகள் நேரடியாக நடந்து சென்று பேரணியாக சென்றனர். அப்போது காவல்துறையினர் எச்சரிக்கையை தடையை மீறியும் கூட தொடர்ச்சியாக அந்த பேரணியானது ஒரு 5,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள், பெண்கள் உள்ளிட்ட வணிகர்கள் உள்ளிட்டோர் நடந்து பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒருபுறம் நடந்து செல்வது, மற்றொரு புறம் வாகனங்களில் பேரணி செல்வது என பல்லாயிரக்கணக்கான கூடியிருக்கக்கூடிய பேரணியாக நடைபெற்று வருவதன் காரணமாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதிலுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வெள்ளரிப்பட்டி பகுதியில் அந்த தடையை மீறி அவர்கள் பேரணியாக சென்றபோது அந்த பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போதும் காவல்துறையினருடன் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் மீண்டும் பேரணியானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்பொழுது வெள்ளரிப்பட்டியை கடந்து சித்தம்பட்டி பகுதிக்கு அந்த பேரணியானது சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் கூட டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என கூறி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் வணிகர்களும் இதுபோன்ற வாகன பேரணியாகவும் நடந்து பேரணியாகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறும் அவர்கள் கண்டன பதாகைகளை ஏந்தியவாறு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேரணி நடந்து சென்ற நிலையிலும் கூட ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த பேரணியின் முன்பாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் வாகன பேரணி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாகன பேரணியும் விவசாயிகள் நடை பேரணியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் உருவாகி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியாக இந்த தடையை மீறி நடந்து பேரணியாக செல்லக்கூடிய விவசாயிகளிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். வாகனங்களில் பேரணியாக செல்வதற்கு அனுமதி அளிக்கிறோம், எனவே உடனடியாக வாகனங்கள் ஏறி வாகனங்களில் பேரணி செல்ல வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இருந்த பொழுதிலும் தங்களுடைய அந்த மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்கள் அழிவதோடு மட்டுமல்லாமல் இந்த டங்ஸ்டன் திட்டங்களால் விவசாயங்கள் முழுமையாக பாதிக்கப்படும். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதால் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்களது போராட்டம் நீடிக்கும் என கூறி அவர்கள் தொடர்ந்து நடை பயணமாகவும் அதே போன்று வாகனங்களிலும் பேரணியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். மதுரையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.